அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கங்க. சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனும் இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்ட்ல வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றோம். ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீசர் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஸ்கூல் புக்ல நம்ம எங்க படிக்கணும், எங்கெங்க இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன். இந்த டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு யுஜி லெவல்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்படி இருந்தாலும் நீங்க ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் படிச்சுட்டு, அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா நமக்கு புக்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அதுவும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து அப்படிதான் வரும். ஓகேங்களா? ஏன்னா யுஜி லெவல், டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல கொஸ்டின்ஸ் வந்து எப்பயுமே கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஆர்பி பிஓ எக்ஸாம் உடைய எங்கெங்க படிக்கணும், அந்த சப்ஜெக்ட் வைஸா, பாட பகுதி வைஸா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். நம்மளுடைய யூடியூப் சேனல் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். பிஇஓ எக்ஸாம் இங்க பாருங்க. டிஆர்பி உடைய பிஇஓ எக்ஸாம் அண்ட் சைக்காலஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பி பிஓ எக்ஸாம் ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நான் கம்பைன் பண்ணி குடுத்துருப்பேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிளேலிஸ்ட்லயே இருக்கும். சரி நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்கா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெனரல் சயன்ஸ். டிஆர்பி பிஓ எக்ஸாம் உடைய சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்க. ஸோ இந்த சயன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் குடுக்கப்பட்ட பகுதிங்கிறது பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸ் நாம எங்கிருந்து படிக்கணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நெறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஃபர்ஸ்ட் படிச்சிருவீங்க. அப்படி படிக்காதீங்க. ஏன்னா 11த், 12த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டியா நமக்கு வரும். ஸோ 11த், 12த்ல எங்கெங்க இந்த டாபிக்ஸ் இருக்கு, அது ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறமா லோயர் கிளாஸ்ல குடுத்துருந்தாங்கன்னா, அதுவும் ஒரு தடவ பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்தோனே 6 டூ 10 வந்து படிக்கிறது ஸ்டாப் பண்ணிருங்க. நீங்க 11த், 12த் ஃபர்ஸ்ட் படிங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 10த், 9த் இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல படிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா 6ஆம் வகுப்புலருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஈஸியா தான் குடுத்துருப்பாங்க. நம்ம 1 ஆர் 2 டைம்ஸ் பார்த்தாவே புரிஞ்சுக்கலாம். ஆனா, இந்த 11த், 12த், 9த், 10த்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டடா கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அதிகமா குடுத்துருக்கிறதுனால, நாம கொஞ்சம் ஹெவியா படிக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ மறந்துற வேண்டாம். எப்பயுமே 11த், 12த் இந்த டிஆர்பி பியூ எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் 11த், 12த் படிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் கீழ படிக்கணும். ஓகேங்களா? 6 டூ 10 அது ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்து படிக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம சயன்ஸ் வந்து பார்க்க போறோம். அப்ப சயன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, யூனிட் அண்ட் மெஷர்மென்ட். ஸோ இது எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11த் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ்ல வந்து காமிக்கிறேன். தமிழ் மீடியம் புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு டைப் பண்ணிட்டு, நீங்க வந்து என்ன புக்ஸ் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 11த், 12த் ஓகேங்களா? தமிழ் மீடியம் அவைலபிளா இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளா இருக்கும். நான் ஏன் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் காமிக்கிறேன் அப்படின்னா, அந்த டைட்டில்ஸ் அங்க இருக்கா, அந்த பாடப்பகுதி அங்க இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தோனே கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் வச்சு நான் காமிக்கிறேன். இப்ப யூனிட் அண்ட் மெஷர்மென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு எங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். த மெஷர்மென்ட் ஓகேங்களா? ஸோ இது வந்து 11த் ஸ்டாண்டர்ட்ல குடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாரி 10த் ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கும், 9த் ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கும், 8த் ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கும். அதே மாரி 6ஆம் வகுப்புலருந்து 7ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 11த் ஸ்டாண்டர்ட்ல குடுத்தது படிச்சுட்டு, அதுக்கப்புறமா ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்து படிங்க. ஓகேங்களா? நேச்சர், பிசிக்கல், வேர்ல்ட் அண்ட் மெஷர்மென்ட் அப்படிங்கிறது நம்ம பாடப்பகுதியில குடுக்கப்பட்ட, சிலபஸ்ல குடுக்கப்பட்ட டாபிக்ஸ். இங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? யூனிட் அண்ட் மெஷர்மென்ட். அடுத்து லா ஆஃப் மோஷன்ஸ் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இது எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கேயே தான் குடுத்துருப்பாங்க. பாருங்க உங்களுக்கு தெரியும். யூனிட் நம்பர் 3ல குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால தான் நான் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது நீங்க படிக்கணும். அடுத்தது இங்க பாருங்க இன்னொன்னு குடுத்துருப்போம். ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கைனெடிக் தான். ஓகேங்களா? கைனெடிக் உடைய சாப்டர் தான். இதுவும் வந்து நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வரும். யூனிட் நம்பர் 2லயே குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம படிக்கணும். அடுத்தது எனர்ஜி அண்ட் பவர் அண்ட் பவர் ஓகேங்களா? எனர்ஜி அண்ட் பவர் இங்க வந்து வொர்க் இது குடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. யூனிட் நம்பர் 4லயே குடுத்துருப்பாங்க. வொர்க், எனர்ஜி, பவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க இப்ப பார்க்கக்கூடிய புக்ஸ் வந்து நியூ எடிஷன் புக்கு. நீங்க நியூ எடிஷன் புக்ஸும் படிக்கணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா,
நமக்கு அந்த 2019 சமச்சீர் கல்வி புக் இருக்கு இல்லையா? அதுவும் ஒரு தடவ பார்த்துக்குங்க. ஏன்னா 2மே ஓரளவுக்கு சேமா தான் குடுத்துருப்பாங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிலபஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஓல்டு சிலபஸ். அதாவது ஓல்டு புக் பேஸ் பண்ணி தான் நமக்கு சிலபஸ் ஃப்ரேம்வொர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நியூ புக்ஸும் ஃபர்ஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா, ஓல்டு புக்ல இதே தான் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுவும் கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா ஓல்டு புக்ல இதே டாபிக்ஸ் தான் வரும். ஓகேங்களா? அதுவும் கொஞ்சம் லைட்டா மேலோட்டமா பார்த்துட்டு போங்க. இப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப 11த் பிசிக்ஸ் வால்யூம் 1ல யூனிட் நம்பர் 1, 2, 3, 4மே நம்ம படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்தது ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மேட்டர்ஸ் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. இதுவும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11த் வால்யூம் 2 பிசிக்ஸ் வால்யூம் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. உங்களுக்கு டிஸ்ப்ளேல தெரியும். யூனிட் நம்பர் 7ல வந்து குடுத்திருக்காங்க. ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மேட்டர்ஸ் ஓகேங்களா? அடுத்தது கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டீஸ் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வராது. நம்ப அடுத்ததா பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12த் பிசிக்ஸ் வால்யூம் 1. 12த் பிசிக்ஸ் வால்யூம் 1 ஓகேங்களா? இதுல வந்து பாருங்க கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு குடுத்திருப்பாங்க. யூனிட் நம்பர் 2லயே. ஸோ நம்ம சிலபஸ்ல இங்க இருக்கு. கரண்ட் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12த் வால்யூம் 1லயே குடுத்திருப்பாங்க பிசிக்ஸ். அதுதான் உங்களுக்கு நான் டிஸ்ப்ளேல காமிக்கிறேன். இங்க பாருங்க. இருக்குங்களா? ஓகே. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேக்னடிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12த் பிசிக்ஸ் வால்யூம் 1ல யூனிட் நம்பர் 3வதுலயே குடுத்திருப்பாங்க. ஸோ மேக்னடிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் அண்ட் எலக்ட்ரிக்கல் கரண்ட் இதுவும் படிக்கணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இதுவும் படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு கோர்வையா வந்து சப்ஜெக்ட் வந்து குடுத்திருப்பாங்க. ஒன் பை ஒன்னா வரும். இதனுடைய கன்டினியூஸ் அட்வான்ஸ் என்ன? அதனுடைய அட்வான்ஸ் என்ன? அப்படிங்கிறது இந்த யூனிட் நம்பர் 3, 4, 5 இது எல்லாமே சேர்ந்து நீங்க படிக்க வேண்டியதா இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட்டு, லைட்டு அண்ட் சவுண்டு. இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த வே ஆஃப் ஆப்டிக்ஸ் அப்படின்னு குடுக்குறாங்க இல்லையா? ஸோ இதுல வரும் உங்களுக்கு. வேவ்னா ஒரு சவுண்ட் ஓகேங்களா? டூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர்ஸ் இந்த யூனிட்ல நம்ம பார்க்கணும். 7, 8 இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம படிச்சு வச்சுக்கணும். அதேமாரி ஹீட்னா நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தெர்மோடைனமிக்ஸ் பத்தி வரக்கூடியது தான். இந்த தெர்மோடைனமிக்ஸ்ங்கிறது நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11த் வால்யூம் 2 11த் பிசிக்ஸ் வால்யூம் 2ல வந்து குடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க. ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் இது வந்து பார்த்துக்கணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் பிசிக்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ அட்டாமிக் பிசிக்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு 12த் பிசிக்ஸ் வால்யூம் 2ல குடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க. அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் வருது இல்லையா? இது வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாமே வந்து 11த், 12த்ல புக்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க 11த், 12த் புக்ஸ் படிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் லோயர் கிளாஸ் புக் வந்து படிக்கணும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க. 12த் பிசிக்ஸ் வால்யூம் 2 ஓகேங்களா? 12த் பிசிக்ஸ் வால்யூம் 2லயே இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் குடுத்திருப்பாங்கல்ல. இதிலேயே வந்து உங்களுக்கு அந்த சாப்டர் ஃபுல்லாவே கவர் ஆகும். ஸோ இது மட்டும் படிச்சா போதுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இது நல்லா தெளிவா படிச்சிருங்க. ஏன்னா மேக்ஸிமம் புக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்க. அதுவும் வந்து 11த், 12த் ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இந்த டிஆர்பி பிஓ உடைய பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து நான் வீடியோவா வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். நெறைய சோர்ஸ், பிடிஎஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளனேஷனோட நான் குடுத்திருப்பேன். அங்கலாம் நீங்க பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த டாபிக்ஸ் தெரியும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசிக்ஸ் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஏன்னா பிசிக்ஸ் வந்து இந்தந்த இடத்துல இருக்கு. அதாவது 11த், 12த்ல எந்தெந்த சாப்டர்ல நம்ம படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாரி தான் உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, கெமிஸ்ட்ரி வரும். இது எல்லாமே வந்து நீங்க 11த், 12த்ல தான் வரும் மேக்ஸிமம். இங்க பாருங்க. கார்பன், நைட்ரஜன், ஆக்ஸிஜன், சல்ஃபர்
இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12த் கெமிஸ்ட்ரில வந்து குடுத்துருப்பாங்க. அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? அதனுடைய ப்ராப்பர்ட்டீஸ் என்ன? அது அது எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றோம்? இந்த மாரி நெறையா மெத்தட் வந்து இருக்கும். ஸோ நீங்க டிஆர்பி பிஏ எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெவி சிலபஸ் எது உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டா இருக்கோ, அது வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு படிக்கணும். ஆனா தமிழும், மேத்ஸுங்கிறது நீங்க கம்பல்சரி தெளிவா இருங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதில தான் வரும். அதில வந்து ஈஸியா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாட்னி. இந்த பாட்னி பொறுத்தவரைக்கும் இந்த மால்வேசி, சொலானேசி, யூரோப்பியனேசி, மியூகேசி இந்த மாரி குடுத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ப அந்த எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த 2019 அதாவது 2019 எடிஷன் புக் இருக்கு இல்லையா? அதுல தான் குடுத்துருப்பாங்க தவிர, நியூ புக்ல வந்து அந்த அளவுக்கு கிளியரா இருக்காது. அதாவது இந்த டாபிக்ஸ் எல்லாமே பிளான்ட் பயாலஜி, பேத்தாலஜி, பயோடெக்னாலஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2019 சமச்சீர் கல்வி புக்ல தான் இருக்கும். ஸோ, நீங்க அந்த புக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, 2019 புக்ஸ் வந்து நல்லா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்க படிக்கக்கூடியது 11த் 12த்ல இருக்கக்கூடிய பாட்னி புக்ஸ்ல இந்த டாபிக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா கண்டிப்பா அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஆனா இந்த சிலபஸ் எல்லாமே ஃப்ரேம் ஒர்க் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான் ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி தான் ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறதுனால, உங்களுக்கு இந்த பாட்னி வந்து மேக்ஸிமம் இந்த டாபிக்ஸ் எல்லாமே எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2019 சமச்சீர் கல்வி புக்ஸ்ல தான் குடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சுவாலஜியும் அதே தான். உங்களுக்கு 2019 எடிஷன் புக்ல தான் இருக்குமே தவிர, நமக்கு வந்து நியூ புக்ல வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் ஃபார்மிங், ஃபிஷ் கல்ச்சர்ஸ் ஓகேங்களா? பால் பண்ணை அமைப்பது எப்படி? கோழி பண்ணை அமைப்பது எப்படி? அதேமாரி வந்து மீன் பண்ணை அமைப்பது எப்படி? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2019 எடிஷன்ல 11த், 12த் உங்களுக்கு ஜூவாலஜி புக்ல வந்து இருக்கும். சப்போஸ் இருந்தாலும் நான் இன்னொரு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பாட்னி, ஜூவாலஜி இத பத்தி வந்து தனியா ஒரு வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். நான் பிசிக்ஸ் மட்டும் சொல்லியிருக்கிறேன். பிசிக்ஸே இப்படி வந்து 11த், 12த் படிக்கணும் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி 11த், 12த் சிலபஸ்ல தான் இருக்கும். புக்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்க தான் நம்ம படிக்கணும். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் நாளைக்கு வந்து வேர் டூ ஸ்டடி வந்து நான் பிடிஎஃபாவே குடுத்துர்றேன். அது வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக் 6ஆம் வகுப்புலருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கும். அத கொஞ்சம் பார்த்துக்கங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.